பாருங்கள். இதில் வந்து கீழே வந்து 2 லாங்குவேஜ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, ஹிந்தி இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் இருக்கோ அந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண ஆப்பு. இது கீழே நான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்த ஸ்டெப்பு ஐ ஹாவ் ரீட் அண்ட் ஆக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், இதை கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். சைன் அப், லாகின் 2 ஆப்ஷன் இருக்குது. அக்கௌண்ட் ஆல்ரெடி இருந்தால் நீங்கள் டைரெக்டாக லாகின் போய்க்கலாம். சப்போஸ் இப்போ ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணுறதுனா சைன் அப் பண்ணிக்கலாம். சைன் அப்பில் வந்து ஃபுல் நேம் கேட்கும், மொபைல் நம்பர் கேட்கும், அடுத்து மெயில் அட்ரஸ் ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்து ஆட் ப்ரொஃபைல் யுவர் இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கேட்குறதுலாம் முடிச்சிட்ட அப்புறம் டைரெக்டாக வந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி மாதிரி வரும். அந்த ஓடிபி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா லாகின் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ என்னுடைய அக்கௌண்ட் நான் லாகின் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கேன், அதனால் நான் வந்து டைரெக்டாக அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணிக்கிறேன் ஓடிபி போட்டு. இப்போ இதில் வந்து நாம் எப்படி அந்த 1 லட்ச ரூபா எர்ன் பண்ணதான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் வீடியோவை, அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல முடியும். ஏன்னா இதில் வந்து நிறைய எர்னிங்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. கொஞ்சம் நஞ்சமாக எக்கச்சக்க எர்னிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போது இங்கே கெட் இன்வால்வ்டு, பார்ட்டிசிபேட் இன் நேஷ்னல் பில்டிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு பாருங்கள். இதில் வந்து டூ டாஸ்க், இதை கிளிக் பண்ணிக்கலாம். மேலே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பக்கத்துக்கு இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா January 10 2026 லாஸ்ட் டேட்டு. இது வரைக்கும் வந்து 467 பேர் சப்மிட் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ஒர்க் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஓப்பனில் தான் இருக்குது பாருங்கள். அந்த லாக் மாதிரி இருக்குங்களா, ஓப்பன் பக்கத்தில் ஒரு பூட்டு மாதிரி இருக்குது. அந்த பூட்டு வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ நாம் யார் வேணால் உள்ளே போயிட்டு லாகின் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இந்த மை கவர்மெண்ட் ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் பேரில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதில் யார் வேணாலும் போயிட்டு ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இது என்ன ஒர்க்குன்றதை உள்ள டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஜாபை கிளிக் பண்ணிக்குவோம். நான் மதியம் பார்க்கும்போது ஒரு 4 மணிக்கு ஓப்பன் பண்ணி பார்ப்போம், 400 பேர் தான் சப்மிட் பண்ணி வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக ஒர்க்கை. இப்போ ஒரு 67 பேர் சப்மிட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து அண்டர் ரிவ்யூவில் தான் இருக்குது. இங்கே லோகோ டிசைன் கான்டெஸ்ட் ஃபார் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க்ஸ் ஆஃப் இந்தியா. லோகோ டிசைன் கான்டெஸ்ட், இது வந்து லோகோ டிசைன் இந்த சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க்ஸ் ஆஃப் இந்தியான்ற ஒரு கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனிக்கு வந்து நாம் வந்து லோகோ டிசைன் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ நாம் அந்த சப்மிட் பண்ண லோகோ டிசைனுக்கு நமக்கு அமௌண்ட்டை கொடுக்க போகிறாங்க. அந்த கம்பெனியோட டீட்டெயிலை வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இங்கே மோர் அபவுட் அந்த சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க்ஸ் ஆஃப் இந்தியா STPI ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க. இந்த பார்ட்டிசிபென்ட் கைட்லைன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த பார்ட்டிசிபென்ட் கைட்லைன்ஸ் மஸ்ட் அண்ட் ஷுட் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணணும். அதாவது லோகோ இமேஜ் இவங்க கேட்குறாங்க. த லோகோ மஸ்ட் இன்க்ளூட் போத் த ஹிந்தி preferably more prominent and English name of the organization with a single unified design and comply with the guidelines issued to the Raj Sabha Department, issued by the Raj Sabha Department. இங்கிலீஷ் ஹிந்தி அந்த மாதிரி 2 லாங்குவேஜும் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு சப்போஸ் இங்கிலீஷில் புரியலையானா கூகுளில் போய்ட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணி நம்ம அதுக்கான மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதர்வைஸ் ChatGPT இந்த மாதிரி நிறைய ஆப் இருக்குது, இதுலேயும் போனீங்கன்னா இதுக்கான அர்த்தம் என்னன்னு தெரியும். அப்லோட் ஃபார்மேட் ஆக்செப்ட். இப்போ அந்த இமேஜ் க்ரியேட் பண்ணுற ஒரு லோகோவை இதை எந்த ஃபார்மேட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணலான்னு இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது இமேஜ் ஃபார்மேட் PNB, PDF, எடிட்டபிள் சோர்ஸ் ஃபைல் மஸ்ட் பி சப்ளைஸ் பை AI இந்த மாதிரி. டு நாட் சப்மிட் வாட்டர் மார்க்ஸ் இமேஜஸ். சப்போஸ் இப்போது வந்து நம்ம லோகோ க்ரியேட் பண்ணுறோம், அது வந்து என்னென்னா இப்போ AI யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணோம்னா கண்டிப்பாக வாட்டர் மார்க் இருக்கும். இப்போ வந்து ஜெமினி இந்த மாதிரி ஆப் இருக்குது, இதில் வந்து வாட்டர் மார்க் டெஃபினட்டாக வரும். ஸோ அந்த வாட்டர் மார்க் இருந்தால் சப்போஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறதுல வாட்டர் மார்க் வந்தாலும்
அதை எடிட் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட் எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இமேஜை க்ரியேட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கும் ஐடியா வேணும்னா ஏஐ டூல் யூஸ் பண்ணுங்கள். ChatGPT, கூகுள் ஜெமினி, வின் அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஏஐ டூல் ஃப்ரீயாகவே இருக்குது. ஜெமினியில் வந்து ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம் இமேஜ் க்ரியேஷனு. நானோ பனானா அந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரீயாகவே பண்ண முடியும். நானோ பனானா யூஸ் பண்ணி ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த 3வது ஆப்ஷன் அதுதான் கொடுத்துருக்காங்க. வாட்டர் மார்க் இருக்கக்கூடாது. செல்ஃப் எக்ஸ்ட்ராக்டிங் அச்சீவ்ஸ் ப்ரொவைட் a brief rational maximum 100 words explaining concepts, symbolism and color choices. ஓகேங்களா, இது வந்து 100 கேரக்டர் இருக்கிற மாதிரி, அதாவது 100 வேர்டு இருக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அந்த லோகோவில். The design must be usable across web, social media, press release, stationery, singers, standees, brochures and other public materials. இங்கே வந்து click here to see technical criteria for logo design. அது டெக்னிக்கல் க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் உள்ள என்ன இருக்குன்னு. டெக்னிக்கல் க்ரைட்டீரியான்ட்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸை கொஞ்சம் படிச்சுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம க்ரியேட் பண்ணும்போது. இது வந்து இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம வர வேண்டிய முக்கியமான இடம். கிராஃபிகேஷன் வின்னிங் லோகோ 25,000 25,000 அண்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் ரெகக்னைஷன்ஸ் ஃப்ரம் அந்த STPI கம்பெனியிலேருந்து நமக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். வின்னிங் என்ட்ரி வில் பி கிரியேட்டட் அக்ராஸ் STPI பிளாட்ஃபார்ம் அண்ட் ஃபீச்சர்ஸ் இன் பப்ளிசிட்டி மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான ஜாப் இருக்குது. இந்த டூ டாஸ்க்லேயே இங்கே பாருங்கள், நம்ம முதல்ல பார்த்தது லோகோ டாப்பில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஜாப் மட்டும்தான் பார்த்தோம். ரெண்டாவது ICCR டேக்லைன்ஸ் கான்செப்ட், ஃபுட் இராடியேஷன் யூனிட்ஸ், ஃபினான்ஷியல். இது வந்து எக்ஸ்டர்னல் டாஸ்க்குன்னு இருக்குது. இது எப்படின்னு தெரியல எக்ஸ்டர்னல் டாஸ்க்கெல்லாம். இது மை ஏஐ ஃபியூச்சர் ரீல் கண்டெஸ்ட். இது நாம் வந்து ஏஐ யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் ரீல் கண்டெஸ்ட்டு. அதே மாதிரி NCL வீடியோ கண்டெஸ்ட். இந்த ஏஐ ரீலுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். வின்னிங் ப்ரைஸ் மட்டும் பார்க்கலாம். ப்ரீஃபாக இது உள்ளே போக விரும்பல. டிசம்பர் 1ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட்டு January 31st. 2 மாதம் கொடுத்துருக்காங்க. கிரியேட் யுவர் ரீல் 60 செகண்ட். ஷேர் யுவர் ஏஐ கேன் சேஞ்ச் யுவர் ஃபியூச்சர். 30 60 ரீலை வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் போஸ்ட் அப்லோட் யுவர் ரீல் on Instagram, YouTube, Shorts, Feeds, add a camping hashtag Mera A feature. ஓகே, ஹேஷ்டேக் இது யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் மணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 10,000 ரூபா வித் அன் சர்டிஃபிகேட். செகண்ட் ப்ரைஸ் 5,000 ரூபா வித் அன் சர்டிஃபிகேட். தேர்ட் ப்ரைஸ் 3,000 ரூபா. டாப் 20 ரீல்ஸ் வில் பி அவார்டட் வித் அன் சர்டிஃபிகேட். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ஜாப். இந்த ஜாப் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஆல்ரெடி யூடியூப்பில் நிறைய வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது இந்த மங்கி வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். டூ திஸ் டாஸ்க் உள்ளே போயிடுவோம். நம்ம ஆல்ரெடி வீடியோ வச்சுருக்கோம். ஆக்செப்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, அப்ரூவ்ட். ஒன்று தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து 2வது ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா குவிஸ். 2வது குவிஸ் இருக்குது பாருங்கள் இங்கே கீழே. இதுலேயும் வந்து நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்குன்னா அவங்க ஆல்ரெடி ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க இந்த குவிஸை இந்த மாதிரி இதுவெல்லாம். ஜென்ரல் நாலேஜ் வைஸ் அதெல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து மெயின் வந்து இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இது உருவாக்கப்பட்டது. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. மை குவிஸ் பார்ட்டிசிபேட் நவ். வந்தே மாதரம் உள்ளே போகலாம். லாகின் டு ப்ளே குவிஸ். 10 questions 300 seconds.
இந்த குவிஸுக்கு தான் வந்து 1 lakh ப்ரைஸ் கொடுத்துருப்பான். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 25,000, செகண்ட் ப்ரைஸ் 15,000, தேர்ட் ப்ரைஸ் வந்து 10,000. Additionally, the remaining top 150 winners will be reward 3,000. ஸோ 150 பேருக்கு 3,000 வரைக்கும் கொடுப்பாங்க. இப்போ இந்த குவிஸு போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நமக்கு அந்த அளவுக்கு குவிஸு தெரியாது, போய் பார்ப்போம். கனெக்டிங். ஓகே, இது வந்து லாகின் டீட்டெயில் கேட்குது. நம்ம லாகின் டீட்டெயிலை இப்போ அதை என்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஓடிபி வந்துருச்சு. நமக்கு என்ன தான் இருக்குதுன்னு போய் பார்ப்போம். நானும் இதை ஃபஸ்ட் டைம் தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இது வந்து இந்த ஆப்பை பற்றி நிறைய தகவல் வந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக்லாம் நிறைய பேர் போட்டிருக்காங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜென்யூன்ட்டு தான். ஆனால் நானும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டார்ட் குவிஸ். ஓகே, நான் வந்து ப்ரொஃபைலை வந்து ஃபுல் 100% கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ இதை வந்து நிறைய டீட்டெயில்ஸ் மிஸ் ஆகிருக்கு. ஆக்குபேஷனு, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண சொல்லுது. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணப்போ தான் சப்மிட் டு ஸ்டார்ட்னு இருக்குது. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும் போல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒருவேளை ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபு, இல்லை ஜாப் சர்ச்சிங்கில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து தேடிட்டுருப்பாங்க. படித்து முடிச்சுட்டு ஜாப் இல்லாமல் தேடிட்டுருப்பாங்க. ப்ளஸ் வந்து ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வீட்டில் இருக்கிற லேடிஸுக்கு இது. அடுத்து வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்ட் டைமாக அதை பண்ணிக்கலாம். இது வந்து நாலேஜும் இம்ப்ரூவ் பண்ணும், அதே டைம் வந்து மணியும் ஏர்ன் பண்ண முடியும். பேரண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கும். இது அடுத்து இன்னொரு சர்வே, இதில் வந்து இன்னொரு டைப் ஆஃப் ஏர்னிங்ஸ் இருக்குது. டூ டாஸ்க்கு பார்த்தோம் நாம். அடுத்து வந்து குவிஸ் பார்த்துட்டோம். அடுத்து வந்து போல் சர்வே. இப்போ வந்து ரீசெண்டாக இதில் எந்த டாஸ்க்கே இல்லை. நோ டாஸ்க் ஒன், ப்ளீஸ் ட்ரை அகைன் லேட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு டாஸ்க் எதுவும் இல்லை. அடுத்து இன்னொரு எர்னிங்ஸ் பார்க்கலாம். இதில் இன்னொரு வகையான எர்னிங்ஸும் இருக்குது. பிளாக் ஆல்ரெடி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கும் வந்து எர்னிங்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம டாப்பில் இருக்கிறதே பார்க்கலாம். போஸ்டட் ஆன் 15th December 2025. போஸ்டர்னா இப்போ ரீசெண்டாக தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. போய் பார்ப்போம். வின்னர் அனௌன்ஸ்மெண்ட். இதெல்லாம் முடிஞ்சிட்ருக்கு. ஆல்ரெடி முடிஞ்சது. இது ஃப்ரெஷ்ஷாக எதுவும் இல்லை. 15 முடிஞ்சிடுச்சு இன்னையோட. ஓகே, இதில் வந்து இத்தனை வகையான ஏர்னிங்ஸ் இருக்குது. இது வரைக்கும் வந்து எத்தனை பேர் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, ரிஜிஸ்டர்ட் மெம்பர்ஸ், சப்மிஷன் டாஸ்க். இதில் வந்து 605.05 lakhs மெம்பர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 18,46,000 பேர் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்குது. எவ்வளோ மணி ஏர்னிங்ஸும் இருக்குன்னு அதில் இருக்குது. டீட்டெயிலாக எல்லாமே பண்ணியிருக்காங்க. வின்னர்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போய் பார்க்கலாம் யாராவது வின் ஆகியிருக்காங்க. நான் ஏதாவது ஒரு டாஸ்க் பண்ணலான்னு இருக்குது இன்ட்ரெஸ்ட்டு. பட் என்னுடைய ப்ரொஃபைல் நான் கம்ப்ளீட் பண்ணல. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நான் என்னுடைய ப்ரொஃபைலை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் டாஸ்க் பண்ணுற வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது வந்து பார்ட் 1 வீடியோ மட்டும் தான் இந்த மை கவர்மெண்ட்டில். அடுத்த வீடியோ வந்து இன்னும் தெளிவாக போடுறேன். ஏன்னா நான் இதில் வந்து ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணல. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிவிட்டு அந்த ப்ரூஃபோடு உங்களுக்கு நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இன்னும் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எதுன்னு நான் டீட்டெயிலாக பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச டூ டாஸ்க் குவிஸ் இந்த 2 மட்டும் தான் நான் பார்த்தேன். 2த்துலேயுமே வந்து சிம்பிளான ஆப்ஷன். நீங்களும் பார்த்தீங்க, யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான டாஸ்க். இதை பண்ணலாம் நம்ம. அடுத்து வந்து குவிஸ் இதுவும் பண்ணலாம். இதுக்கு வந்து ப்ரூஃப் சப்மிட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம டீட்டெயில்ஸு, கவர்மெண்ட் இஷ்யூ ஐடியெலாம் சப்மிட் பண்ணோம். கவர்மெண்ட் ஐடினா அதான் ஆதார் கார்டு பண்ணால் போதும். ஆதார் கார்டு, பேன் கார்டு நம்மக்கிட்ட இருக்குது. அதை வச்சு நாம் இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் எல்லாருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து இன்னும் தெளிவாக கிளியராக நான்
லைவ் விட்ராவல் ப்ரூஃபோடு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நன்றி.